அம்மா, நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா. என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கண்ணா வளர்த்தவன் நானு. இந்த ஊரே அதுகளை மாடுகளை நினைக்கிறது இல்ல. உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் விடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து போ. என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரலாவது ஆளுக்கு பாதி. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதரா, பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல. ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராரு. அப்புறப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா, சரி. நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா நன்னன்னு முண்டா பலினுக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. லட்சுமி, திறந்துருவோமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையானே. அப்புறம் பால்லாம் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு இடமே குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மோஞ்சிருக்கிறிய, காசை வை. நீ இதோ வச்சிருக்கா. பா ஆவாமா 1/2 லிட்டர். கடன் கிட யாராச்சும் சொன்னீங்க, எனக்கு கேட்டப்போ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா, ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால்? ஏய், மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன். ஐயோ, தர்மா வந்துட்டாரு. மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காமதேனுயா, தெய்வம். ஆத்தா மன்னிச்சிடுமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, உன் காலை உரிச்சு மேல தோல் கட்டிடுவேன். அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநியை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுதுன்னு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடும்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடும்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா,
எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா ஆ. கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். யார் பால் கறக்கிறது? அடி ஏய், நில்லு, ஏய். அடி சிரிக்கி, ஏய். வாடா, நில்லு, ஏய். ஏய். ஏய், நில்லு. இந்த பாரு போடா. ஏய், 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 நில்லு, நில்லு. உன்னை விட்டுருவனா? ஐயோ, கைய விடியா. ஏய், ஏண்டி, கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே, பெரிய சாமண்ணே, முனியாண்டி அண்ணே, குப்புசாமண்ணே, இங்க ஓடியாங்க. அக்கா, முனியமக்கா, இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையும் களவும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே, இந்த ஆள் பொய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா? சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போனேன். என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறேனா? அண்ணே, நீங்களே சம்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா, செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா, அரசாய்க்கு என்ன? நேத்து ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கு பணத்தை கொடுக்குற? அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. யோ வைத்தியர, சும்மா வாயா. அம்மா, அட வாங்கண்ணா. அரசாயி, என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன், பாரு. யோ பாரியா. அம்மா கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? அம்மா கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அட அங்கயா. அப்பா, அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? யோ ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை, கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். உடைக்கிறேன். அரசாய்க்கு ரெட்டாடி சரிதானா? யோ, அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிழிக்காதீங்க, அறிவு கெட்டவங்களா. ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சாவுக்கல்ல அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா. அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா. இவர்தான்.
அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு புல்லு கூட இருக்கா? ஜாக்கிரதை. நிறுத்துப்பா. இப்படியேப்பா ஒரு அனாதை பொண்ணு இந்த கதி காலாகிட்டியே. யோ, சும்மா நிறுத்துங்கயா. அந்த சிரிக்க சொன்னா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தியா விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல, உப்புலியப்பன் அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டதனமா இருக்கு. எந்திரியா. யோ ஐயா பிடிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா பூட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போறா, பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒருத்தரா? நீ என்ன பெரிய ஜட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு 2 பேரும் கூட்டுக்காக மன்னிதானே? இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநியை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா. போடா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ, இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஊம மாதிரி போறத பாரு. ஏய் மச்சான், சாமி தான் வந்துட்டேன். சுத்தி
எட்டாத காய எண்ணி எட்டி பறிக்க கொட்டாவி ஏனம்மா நித்தம் நித்தம் சுத்தி வந்து நித்திரைய விட்டேனையா உத்தசனோ யாரும் உத்தமன தொட்டேனையா அடிவாங்கி ராக்கம்மா ஏண்டி ஏத்தமா ஒத்திக்கம்மா சுத்தி சுத்தி மகளுதையா கொஞ்சி கொஞ்சி குலவுதையா வெட்டி கதைகளை தொட்டு தொட்டு கிட்ட வந்து தினம் ஒட்டும் சிட்டு சொன்னதென்ன வெக்கம் கெட்டு சோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதம்மா ஊரார சாட்சி வச்சு உம்மேல ஆசை உண்டாச்சு கேளையா பூவாழ பந்தலிட்டு புத்தட கட்டி பூவாழ போடையா பெண்களுக்கு உள்ள கோணம் உங்கிட்டத்தா ஒண்ணு இல்ல தள்ளி நில்லு பெண்ணே பெண்ணே சொல்லி புட்ட குத்தம் இல்ல அடராசா ராசையா ஏசா பேசையா வந்திடையா சோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதம்மா கோல குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதம்மா வெட்டி கதகளை விட்டு சுட்டு கிட்ட வந்து தன்னை வெட்டு ஒட்டு சொன்னதென்ன வெக்கம் கெட்டு சோல கிளிகள் ரெண்டு சுத்தி சுத்தி மகிழுதையா கோல குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதையா ஏய் தள்ளி நில்லு. அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன் என்ன கண்டா விலகி விலகி போறேன் கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த என்னாலதான் கர்ப்பம்னு வாயு குசாம பழி போட்ட அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட ஒட்டி வரவிட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல என்னது நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா என்ன விட்டுரு. யோ நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன் வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேன்ல புரியலையா இந்த பார் எனக்கு எல்லாமே அந்த உப்புளியப்பன் தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம்னு இருக்கேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. யோ நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கிற? நீ கும்பிடுற அந்த பெருமாள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அந்த முருகனுக்கும் 2 பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் 2 பொண்டாட்டி தான். இந்த பாரு ஆஞ்சநேயர் சாமி தான். நான் அவர் வழியில போறேன். ஆளை விடு. எங்க போயிடுவ? பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. பொண்ண பாட சொன்னா வீட்டுக்குள்ள போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலையா? அம்மா உண்மை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. பொண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழிச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தி காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும். மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும். 4 வேலையாளுங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாடணும் ஐயா. ரேடியோவை அழகு பார்க்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாங்க போலாம். ஐயா
ஏமா உஷாமாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்கம்மா போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்க. உஷாமா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளை, அவன் மாப்பிள்ளை, அவன் மூஞ்சி முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க, ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்தன் வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? வெத்தலையில உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. பால் பால் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன். அண்ணே, பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. அது எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத, கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா முதலாளி, இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்ததில்ல. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் கொடுக்கிற தைரியங்க. யார் யார் எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார். அத்தை அத்தை போங்கடா, இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தை. என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்த நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, அந்த பையன் கொண்டு வாடா. மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு ஐயா, பைய கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். வெயிட் பண்ணுங்க.
இந்தாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதா நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. வாய் பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடுறோம், மாலை கழுத்து அறுத்துட்டு பொண்ணு வேண்டாமா வேண்டாம். அம்மா, இப்படி வாயிலாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. இது என் குடும்ப பிரச்சனை. வெளியில போ. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கத்துல மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிலியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு விலை போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா, உஷாமா, கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா, அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு உஷா. நீ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்க, நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா, அம்மா, பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்பிலியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்பிலியப்பா, ஒன்னத்தையும் சாயிட்டு வர்றேன். அருந்தாய் கிணத்துல குளிச்சுட்டாப்பா. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னம்மா இது? ஊரு பூரா தெரியும் நீங்க 2 பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாயி சொல்றது உண்மைங்க. உப்பிலியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேரிலேயே பார்த்தேன். ஐயா,
இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல, எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யார்கிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடணும். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படி செத்துருந்தா? அவரே சாகலையா, அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும். அரச இன்னும் வரலையா? பாரு சாயி, என்னடா நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டான்னு கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததல்ல நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சே அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவ பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே மிரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழிய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு கொடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டியே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானும் எங்க அக்காவை பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் கால தானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உனக்கு ஒண்ணு பழி தீர்த்திருப்பேன். ஆனா பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வயா ஜெயிலுக்கு போனப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில மாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகையை மூட்டை கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்கு தான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ அன்னைக்கு அவனோட நல்லது கெட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்க பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலைதான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்து. என்ன அந்த பக்கம்? இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. இது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு கழிச்சிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன், வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, நீங்களே அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அது ஏன் கேக்குற தம்பி,
என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் உன் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கலட்டின வேட்டி தானா? உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன மழைதான், தினம் திண்ணில தான் தூக்கம். உப்புலியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புது பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல, வழக்கம் போல எந்த பயில 20 ரூபாய்க்கு மேல மாடை ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன். நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகளை ஏலம் விடுறாங்க வழக்கம். இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் இல்லைன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிறோம். அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா, சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த நொந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தலையா. டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டே, ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தோணுடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியலையே எனக்கு. புரியும்டா, வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்து நின்று இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டரோட வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம். குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய், இறங்குடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் ஒரு கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன்.
அண்ணே என்ன என்ன யாரா திருட்டு போய் என்னண்ணே இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குண்ணே நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயாரு சொல்லி வாங்கிட்டு வாங்கினே. நீ ரொம்ப சோகப்படுறீல்ல. வாங்கினே அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கி வச்சா போயா. அண்ணா இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொல்லையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படிடா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே, உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா கூட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஆனா கல்யாணம் ஆன முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமையா. அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அடையாப்பா நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம வேற யாரும் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரமாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் மரசை இந்த நகையெல்லாம் ஒண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு?
நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும் கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகை எல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏய்யா, நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உன்கிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவுல போவேன்? கத்தி கவலை பண்ணாத. 2 பேரும் நாடமா போறீங்க. காட்டு நகையெல்லாம். என்னம்மா, திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிடுச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது. கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. தீர்ப்பை மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருட இல்லம்மா. சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது? நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலியப்பங்கிட்டே போய் முறையிடு. அவன் பாத்துக்குவான். அம்மா, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏதோ என் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனும் அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா, வந்து ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா, சூதாடியா, ஊதாரியா, கூத்திக்காரனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா. நல்லா இரு. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. அரசாய், நீ நீ எப்படிமா இங்க? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா. என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கே நீ அவனோட சொத்து. கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே. நம்ம குலத்திலே இல்லாத வழக்கப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அப்பா, என்னால அப்படி நினைக்க முடியல. தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்ச அந்த ஆளை என்னால மன்னிக்க முடியாது. அரசாயி, அம்மா, நடந்தது என்னவோ நடந்து போச்சுமா. அதெல்லாம் மறந்துடுமா. புலிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதாமா நியாயம். பாருமா,
உங்க கல்யாணத்தை தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அப்பா, இது முடிஞ்சு போன கதை, உடைஞ்சு போன கண்ணாடி, இனி ஒட்டாது. அம்மா, ஐயே, அம்மா, அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா, ஐயே, தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போலாம் பரவாயில்ல. நாய் நாய் நாய். ஐயா, தீஞ்ச மண்டா, தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. ஏய், அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போட வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா, தாயே, அம்மா. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. ஏய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு, போடா. பையன் வேறும் பையன். யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிர பாரு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா, நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. ஐயா, நல்லா இருக்க. யோ, என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரனை மிஞ்சிட்டா நீ. ஐயா, ஐயா, அம்மா, ஓடுங்க, ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா, நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா, போடா நாய நாய, போடா. ஏய், போலீஸ் ஊருக்குள்ள பெரிய பெரிய தொட்டீங்க, அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க? ஆமா, எனக்கு தெரியும்டா. வணக்கம்யா. ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு, நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே. உப்புலி, ஊர் உலகம் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஏன் உப்புலிய பத்தி எனக்கு தெரியாதா? ஊரார் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ஓடி போய் உதவி செய்யற ஒன்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே. சே, நன்றி கெட்ட ஊரப்பா இது. உப்புலி, காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? ஏன்பா இப்படி போய் சொல்ற? உப்புலியப்பன் பிரசாதத்தை தவிர வேற ஒண்ணுமே நீ சாப்பிட மாட்டிய. இரு, நான் போய் கோயில் பிரசாதம். வேண்டாயா, எப்ப என்ன கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே கோயில் பிரசாதத்தை தொடர உரிமை எனக்கு போயிருச்சியா. அப்ப என் வீட்டுல சாப்பிடலாமா? பசிக்கலையா? ஐயோ, நீ இப்படி சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியலையாப்பா. உப்புலியப்பா, இது உன் பிள்ளை இல்லையாப்பா? இப்படி தவிக்க விடலாமாப்பா? கடவுளே, என்ன கொடுமை. ஐயா, நீங்க அழக்கூடாது. தம்பி, இனிமையும் பொறுமை காட்டுறதுல எந்த பெருமையும் இல்ல. உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு வேற வழியே தோணல. வா, இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்டலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, வீணா குழப்பம் தான் வரும். அதோட அரசாயி சுந்தரலிங்கத்தோட சேர்ந்து சதி பண்ணி கட்னவனையே கலங்கப்படுத்திட்டான்னு ஊரே அவளை வெறுக்கும். அவளையும் சுந்தரலிங்கத்தையும் சம்பந்தப்படுத்தி பழி சுமத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயா, இத்தனை காலம் எந்த குடும்பத்துக்காக பாடுபட்டனோ எல்லாமே பாழா போயிரும். இப்படி என் வாயை அடைச்சு அடைச்சு தானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ பொறுமையா இருக்கிறப்பா, என்னால அப்படி இருக்க முடியலையே. அப்பா, அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா.
வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்குமா? அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்க. மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இல்ல மாமா, உண்மையிலேயே நீங்க தான் பெரியவங்க. எங்க வீட்டு பெரியவங்க பேச்சு கேட்டு அற்பத்தனமா நான் தான் நடந்துக்கிட்டேன். நீங்க ஜெயிலுக்கு போய் கூட கடமையை மறக்காம நகையை செஞ்சு போட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இல்லம்மா, நகையை நான் செஞ்சு அனுப்பலமா. என்னது, நீங்க செஞ்சு அனுப்பலையா? இல்ல மாப்பிள்ள, நான் ஜெயில இருக்கும் போது இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன், எப்படி சம்பாதிப்பேன்? மாப்பிள்ள, நீங்களே நகையை செஞ்சு போட்டுட்டு அது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நானே செஞ்சு போட்டதா சொல்லி என்ன கௌரவப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க தான் நகையை கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர்தான் இவங்க வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டாருப்பா. அம்மா, நான் யாரையுமே அனுப்பலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஜெயில இருந்துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னா மாசம் மாசம் எனக்கு எப்படிப்பா மணி ஆர்டர் அனுப்புறீங்க? மணி? அரசாயி, ஏ முருகேசா, நீ எப்படி? வாங்க. அப்பா அப்பா, இவர்தான்ப்பா நகையெல்லாம் கொண்டு கொடுத்த அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டது. சுப்பிரமணியம், நீங்க மன்னிக்கணும், நகையை கொடுத்தது நான் தான். ஆனா கொடுக்க சொன்னது வேற ஆளு. வேற யார்? நம்ம உப்புலியப்பன் தான். என்னது, உப்பிலியப்பனா? நீங்கெல்லாம் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து மாசமும் என் மூலமா மணி ஆர்டர் பண்றது அவன் தான். நகையை திருப்பி கொடுத்தது அவன் தான். என்னங்க சொல்றீங்க? கோயில்ல வேலை பார்த்த குமாஸ்தானா? என்னாலேயே நகை வாங்க முடியலீங்களே. அவன் கோயில்ல வளர்ந்த அனாதை, அவன் வாங்குறான்னு சொல்றீங்களே, இதை என்னால நம்பவே முடியலீங்களே. இந்த பணத்துக்காக அவன் பட்ட பாட்ட நினைச்சா எனக்கே வேதனையா இருக்குது. கல்லு உடைச்சான், தோட்ட காவலுக்கு போனான், மரம் வெட்டுனா, மூட்டை தூக்குனா, வயல்ல மாடா உழைச்சான். எல்லாத்துக்கும் மேல ரத்தத்தையே வித்து காசு சேர்த்தான். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையத்தான் திருடன்னு பழி சுமிச்சு கோயிலுக்கு வெளியில தள்ளிட்டாங்க. இந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியல. இந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன். பாத்தீங்களாப்பா, இப்போது புரியுதா ஏன் இப்படி செஞ்சாருன்னு? குத்தமில்ல நெஞ்சு குத்தி இருக்கு, அதான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடி இருக்காரு. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் தப்பு. நீ நினைக்கிற மாதிரி உப்பிலியப்பன் எந்த குத்தமும் பண்ணலம்மா. அந்த நகை உப்பிலியப்பன் திருடி என் மேல பழிய போட்டுட்டான். நான் சொன்னதுதாம்மா பொய். பெத்த பொண்ணுக்கு முன்னாடி நான் திருடன் ஒத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலம்மா. நீ என்ன நிரபராதின்னு நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல புள்ள மேல நான் பழிய போட்டுட்டம்மா. நான் செஞ்ச தப்புக்கு தெய்வம் என்ன நல்லாவே தண்டிச்சிருச்சுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. எங்க போறீங்க? உப்பிலியப்பனை பார்க்க. அவன் கால்ல விழுதி என் கண்ணீரால் அவன் காலை கழுவ போறியா? நில்லுங்கப்பா, அவர் முன்னால நிக்கிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. உங்களை என் தெய்வமா நினைச்சிருந்து நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் அழிக்கலப்பா, என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். முருகேசா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு தான் அரசாயி உப்பிலியப்பனை முதல்ல புருஷனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இனிமே எல்லாமே அமோகமா இருக்கும். என்னடி இது? என்ன கூப்பிட்டு நானும் ஒத்தாசையா இருந்திருப்பேன்ல. இல்லக்கா, இன்னைக்கு முழுக்க முழுக்க நானே சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. இதை மன்னிச்சிரியா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எங்க அப்பா சொன்ன பொய்யை நம்பித்தா இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்ச. பழி வாங்கணுங்கிற எண்ணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லையா. இது பாரியா, உண்மை தெரிஞ்சு மனம் திறந்து உன் காலடியே கதின்னு வந்திருக்க. என்ன மன்னிக்க கூடாதா? நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என் கூட பேசாம மட்டும் இருந்துடாதயா. நீ என்ன காதலிச்சது அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன். உன்னை என் உசுரா நினைச்சேன். உன் மேல ஆசைப்பட்டேன். ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். எப்ப நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னையோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இப்ப நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல. நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலியை நீ மதிக்கல. நீ என்ன விரோதியா தான் நினைச்ச. நீ சொன்ன மாதிரி நாம ஊருக்கு தான் புருஷன் போட்டாட்டி. உண்மையிலே தனித்தனிதான். உன்னை பழி வாங்கணும்னு தான் இந்த ஊருக்குள்ள வந்து
உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாந்தது நான் தான். கோயில் அதிகாரி பொண்ணு நீ கட்டிக்கவே ஒரு பொறாமலதான் பஞ்சாயத்தை கூட்ட தாலிக்கும் பழி வாங்குற உணர்ச்சிக்கும் நடுவுல இருதலைக்குள்ளே எறும்பு மாதிரி தவிச்சேன். ஆனா இப்ப உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்காக நான் சமைச்சதே இல்ல. இன்னைக்குதான் முதல்ல என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நீ உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததா நினைச்சு ஒண்ணு சாப்பிட வேண்டாம். ஏதோ ஒரு வேலை கறி கொண்டு வந்ததா நினைச்சு சாப்பிடுவேன். அழுவாதப்பா, அழுவாத. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையா ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. டேய், என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீயும் அதான் நானும் அதான். அப்புறம் என்ன தொடாத? டேய், நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்ரா. சண்டாளங்களா ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லன்னா என்னையும் அந்த கும்பல்ல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும். அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஔவையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த வார ஔவையார் கூப்பிடுறாங்க, போ, தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. ஔவையார் கூப்பிடுறாங்க, ஞான பழம் வாங்கிட்டு வா. அரசாயி, 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 அரசாயி. அப்பா, அப்பா, நான் அவளை தம்ப காலையில தேடிட்டு இருக்கேன். குருசாமி என்ன சொன்னாங்க, ஏதோ ஆவேசம் வந்த மாதிரி ஓடிட்டு இருக்காளா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கப்பா. உப்புலி, ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லையா. ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லு. உப்புலியப்பா, என்ன மன்னிச்சு. என்ன அது? நான் சின்ன பையன், என் காலில் வந்து இந்த பாவத்தை என்ன சுமக்க சொல்றீங்களா? இல்லப்பா, என் வரட்டு கௌரவம். நான் தான் உன் மேல அநியாயமா ஒரு பழிய போட்டு பொய்ய சொன்னேன். அரசாங்கி அதை அப்படியே நம்பிட்டான். அவளுக்கு என் மேல இருந்த பாசம் அவளை பழிகாரியா மாத்திருச்சுப்பா. அவ கோபக்காரிதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்ப தான் தப்பையெல்லாம் உனக்கு ரொம்ப வருத்தப்படுற. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா அரசாயி தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டாப்பா. நானும் தேடாத இடமில்ல, எங்கேயும் கிடைக்கல. தம்பி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே உயிரோடு இருக்காதுப்பா. எங்க தப்பு எல்லாம் நாங்க உணர்ந்துட்டு எங்களை மன்னிச்சு வாழ வைப்பா. வெடி வச்சிருக்கிறேன், அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் போகாதீங்க. ஏம்மா, அதானே வெடி வச்சிருக்குமா, அந்த பக்கம் போகாத. சொன்னா கேளுமா, வெடி வச்சிருக்குமா, அந்த பக்கம் போகாத. ஏம்மா, அரசாயே நில்லு. அரசாயே நில்லு. அரசாயி,
அப்பா நாம மாடு திடிச்சு போறதை எவ்வளவு பார்த்து வச்சிட போறோம். இங்க பாரு இவன் பொண்ணு பாத்துட்டு ஓடியாங்கடா ஓடியாங்கடா நேத்துல இருந்து நம்ம உஷாவை காணோம். எல்லா இடமும் தேடி பார்த்தோம். அது மட்டும் இல்ல, பண்ணையில இந்த மாடுகள்லாம் எவனோ ஓட்டிட்டு போயிட்டானே. ராமசாமி வேண்டா, என்னோட வெடி பார்த்துட்டு மத்த மத்த நின்னுட்டு சீக்கிரம் சீக்கிரம்.
நீ விடா இவனை உயிரோட விட இவரை கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக நான் உங்களை விட மாட்டேன். உஷா நீ பேசுன பாத்தீங்களாமா உஷாம்பா பேசிருச்சு. நான் சொல்லல உப்புலி இப்ப பேச வச்சிருவான்னு. உப்புலி பணத்துமுள்ள நான் பல தப்புகளை பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிரு. நீ செஞ்ச கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதான் உஷாமா பேசிட்டாங்க. நீ தப்பிச்ச. இப்படியேப்பா இப்பதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உன் முகத்துல முடிக்கவே வெக்கமா இருக்கு. இந்த ஊர் சார்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அது மன்னிப்பு அது இதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இனிமே நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும்னு உப்புலிய பண்ண வேண்டிக்கீங்க. உப்புலி அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. தன்னாலேயே தன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு வேதனைப்படுறாரு. இத பாரு நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீயும் அரசாயும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்ல. நீங்க சொல்லி நான் என்னைக்காவது மறுத்து. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். ராசாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா?